ஒன்றாக்கப்படுகிறோம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. எபேசியர் 2:13-14. இறை முன் தோன்றுதலும் இறை இல்லம் புகுதலும் குற்றமாக்கிய சாதிய தாக்குதல்களை சிதறடித்து கிறிஸ்தவத்தின் சிறப்பு. தள்ளி நின்ற காலம் மாறி முன் நிற்கிற காலம் பெற்றோம். இது இயேசுவின் குருதி சிந்துதல் வழி பெற்ற மீட்பு. தீ செயல்களால் அந்நியரான சூழலும் இயேசு சிந்திய குருதி தந்த மீட்பு வழி அடுத்து நிற்கின்ற பேரினையும் பெற்றிருக்கின்றோம். பவுல் முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சமீபமானீர்கள் என இயேசு சபையினரை உற்சாகப்படுத்தி எழுதினார். அவர்கள் இப்பொழுது தேவனுக்கு தூரமானவர்கள் அல்ல. ஆலயம் என்பது தேவனுடைய வீடு என்று சாதாரணமாக நாம் சொல்லுகின்றோம். ஆனால் தேவனுக்கு சொந்தமானது சபை கட்டிடம் அல்ல, மாறாக சபை மக்களே. அவர் தமது மக்களுக்குள் வாழுகிறார். நம் மூலமாக தம்மை உலகிற்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். தேவன் வாசம் பண்ணும் வாசஸ்தலத்தில் யூதரை மாத்திரமல்ல, மத்தியஸ்தராகிய கிறிஸ்துவின் மூலம் புறஜாதியரையும் ஒன்றிணைத்துள்ளார் என்ற நல் செய்தியை அன்று எபேசு சபைக்கும் இன்று நமக்குள்ளும் எழுதியுள்ளார். அன்று எபேசு சபை பெற்றுக்கொண்ட இந்த பெரிய பாக்கியத்தை முன்னே தேவனுக்கு தூரமாயிருந்த நாம் இன்று பெற்றிருக்கின்றோம். ஒருவரை ஒருவர் பகைத்திடாமல் ஒருவரோடு ஒருவர் இசைந்து நின்று கர்த்தருக்கென்று பரிசுத்த ஆலயமாக எழும்ப நாம் பாக்கியம் பெற்றிருக்கின்றோம். இந்த பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கின்ற நாம் அந்த பரிசுத்த இணைப்பை முறித்து போடவோ அதிலிருந்து விலகிடவோ கூடுமோ? தெய்வ பிள்ளைகளே, நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோமாக. ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.